Hi all. Now we will see hi all. So இன்னைக்கு அதே ஸ்பாட் வந்துருக்கோம். கண்டில் இப்போ இவங்க தண்ணி பிடிச்சி காட்ட போகிறாங்க. ஸோ இதான் இலை. இப்போ அந்த தண்ணி எடுத்தவங்க பாருங்களேன். ஹாய் ஆல், நான் உங்கள் மோன்சி ஃப்ரம் டிஸ்கவர் சித்தா. ஸோ இன்னைக்கு அதே ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி குப்பமேனியை தேடி ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா? ஸோ சேம் ஸ்பாட். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி குப்பமேனி வச்சு செஞ்ச அந்த சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் இன்றைக்கி நம்ம துளசியை பார்க்க வந்திருக்கோம். ஸோ சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க இல்லையா, துளசி மாதிரி பேர் வைங்க, துளசி அந்த பேர்லேயே எவ்வளோ இது இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம இந்த துளசி செடியை கீழே போய் பார்க்க போகலாம். ஸோ நிறைய கருந்துளசி கீழே வந்து நிறைய இருக்குது. ஸோ அதை பார்த்து அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதில் இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். துளசி அப்படின்றத வந்து நம்ம வந்து ஆசிமம் சாங்க்டம் அப்படின்னு தான் நம்ம வந்து பொட்டானிக்கல் நேமில் வந்து சொல்லுவோம். டெய்லி ஒரு 6 இலை சரியா, உங்களுடைய மார்னிங்கோ ஈவினிங் ரொட்டீன்லேயோ நீங்கள் எப்போனாலும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குரல் வளம் நல்லாவே மேம்படும். தொண்டைக்கட்டு, இருமல், சளி, அப்புறம் அந்த நெஞ்சில் வந்து சளி கட்டுறது, கோலை கட்டலை தான். ஸோ அது எல்லாமே போயிடும், பஞ்சாக போயிடும். இந்த துளசி இலை கூட 2 மிளகும் சேர்த்து சமைச்சிங்க அப்படின்னா இந்த தொண்டைக்கட்டெல்லாம் உடனே திறக்கும். உங்களுடைய லிவருக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும். எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால், ஸோ அதை வந்து குறைப்பதற்கு உதவி செய்யும். ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உதவி செய்யும். பிகாஸ் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணாலே போதும், நமக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? துளசி குடிநீர், அதாவது இல்லைன்னா துளசி டீன்னு சொல்லலாம். ஸோ இந்த துளசி இலைகள் ஒரு கை நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ அது கூட கொஞ்சமாக தேன், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டு, ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு டீ மாதிரியும் குடிக்கலாம். சூப்பராக இருக்கும், உங்களோட ஸ்கின்னுக்கு பெஸ்ட்டு. இதில் வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது. உங்களுடைய ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்கா, நீங்கள் வந்து துளசி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். துளசி, வேப்பிலை, மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு மிக்சராக போடலாம். இந்த துளசியினுடைய இலைச்சாறுகள், வெந்தயம், ஊற வைத்த தண்ணி, இதெல்லாம் மிக்சராக நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட ஹேருக்கும் ஒரு ஸ்ப்ரேயாக வந்து யூஸ் பண்ணலாம். ஹேரில் இருக்கக்கூடிய கிருமி தொற்றுகள், முடி வளர்ச்சிக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இட் பூஸ்ட் யுவர் இம்யூனிட்டி, உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தையும் பூஸ்ட் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நல்லா பெருக்கும். இத்தனை நன்மை இருக்கக்கூடிய இந்த துளசியை தயவு செஞ்சு எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க, சரிங்களா? நான் பார்க்குறதுக்கு எளியதாக தான் இருக்கும் இந்த மூலிகைகள்லாம், பட் இந்த மூலிகைகள்லாம் நம்ம விட்டுறக்கூடாது, அவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதனுடைய பயன்கள் இன்னும் இதனுடைய மருத்துவ குறிப்புகள் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளோட சேனலில் அப்கமிங் வீடியோஸில் வந்துக்கிட்டே இருக்கும். இதன் இலைகளை வந்து நீங்கள் நான் வந்து 6 இலைகள் வந்து டெய்லி சாப்பிட சொல்கிறேன் அப்படின்னா, வாய் துர்நாற்றம் இருக்குது அப்படின்னா கவலையே படாதீங்க. துளசியினுடைய அரோமா மட்டுமே போதும். இதை சாப்பிட்டீங்கன்னா வாய் துர்நாற்றம் குறையும், வயிற்றுப்புண்கள் சரியாகும், வயிற்றில் உள்ள புழுக்கள் வெளியேறும். இத்தனை பண்பாடுகள் இந்த துளசிக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு அருமையான ஒரு செடி தேடி தான் வந்தோம். ஸோ வர வழியில் ஒரு அருமையான ஓடை. ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான். ஸோ இங்கே குட்டீஸ் எல்லாம் விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ அந்த தண்ணி சவுண்டே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஓடை தண்ணி, இயற்கையான ஓடை தண்ணி. ஸோ இப்போ நான் ஒரு சூப்பரான ஒரு கீரை பற்றி தான் பார்க்க வந்திருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். கீரையோட நேம் சேமக்கீரைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கீரை ஃபுல்லாக அங்கே இருக்குது பாருங்கள், இந்த இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் அந்த கீரை. ஸோ இந்த தண்டு எஸ்ராமா, இந்த தண்டு என்னம்மா பண்ணும்? ஸோ இதில் தண்ணி விட்டால் அந்த தண்டு அப்படியே நிற்குமா? அந்த கீரையை வந்து கடையில் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ இதுவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தான் அந்த கீரை. ஸோ இங்கே நிறைய இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே அந்த ஓடையை பார்த்தா தான் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக தண்டில் இப்போ இவங்க தண்ணி பிடிச்சி காட்ட போகிறாங்க. ஸோ இதான் இலை. ஸோ இப்போ அந்த தண்ணி எடுத்தவங்க பாருங்களேன், எப்படி நம்ம தாமரை பூவில் அந்த தாமரையினுடைய இலைகளில் அந்த தண்ணி நிற்குமோ அதே மாதிரி இங்கே அந்த இலையில தண்ணி அப்படியே நிற்கிது பார்த்தீங்களா?
இதனால தான் இதெல்லாம் இந்த குளங்கள்லாம் அப்படியே மிதக்கிறது, ஹைட்ரோஃபோபிக். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான அருமையான இயற்கை கண்காட்சிகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் இதே மாதிரி அருமையான இடங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் புது புது மூலிகைகளை பற்றி இன்னும் நம்ம ஆராய்ச்சி செய்யலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய் சொல்லிடுங்கடா. பாய் பாய்.